தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா? அதற்காக வாக்களிக்கிறீர்களா என எமது செய்தியாளர் அக்பர் அலி எழுப்பிய கேள்விகளுக்கு புதுச்சேரி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா அல்லது இலவசங்களுக்காக வாக்களிக்கிறீர்களா என்பது குறித்து பொதுமக்களிடையே நாம் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேர்தல் நேரத்துல இலவசங்கள் எதிர்பார்க்கல. இலவசம் இல்லாம மக்கள் நல திட்டங்கள்லாம் அறிவிச்சா நல்லா இருக்கும். இப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, ரெயின் கோட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இலவசம் தான் அறிவிக்காம மக்கள் நல திட்டங்கள்லாம் அறிவிச்சு மக்களுக்கு புது திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சா நல்லா இருக்கும். இலவசமான மருத்துவமா இருக்கட்டும், இலவச கல்வியா இருக்கட்டும், இலவச சைக்கிளா இருக்கட்டும், இது எல்லாமே மக்களுக்கு தேவையான ஒண்ணு. இதை எதையுமே நம்ம வேணாம்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் தேவை. ஓட்டு வாங்குறதுக்காக இனாமா கொடுக்குற அந்த 1 கிலோ சர்க்கரை, இல்ல வீடு தேடி போயிட்டு உணவு, இதெல்லாம் புறந்தள்ள வேண்டிய இலவசங்கள். ஏற்றத்தாழ்வுகளையும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் அவங்க முன்னேறுவதற்கான ஒரு இலவசங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு கல்வி, சுகாதாரம், குடிநீர், இந்த மாதிரி தேவைகளுக்கு ஏற்ற ஒரு தாழ்ச்சாலை, மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா மட்டும் போதும். தேவையில்லாத மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இது தரேன் அது தரேன், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மக்களுக்கு ஒரு குழந்தைக்கு என்ன தேவை, அந்த கல்வி தேவை. அந்த குழந்தை அது பார்த்துக்கும். லாஸ்ட்ல அதோட வாழ்க்கை தரத்தை அது உயர்த்திக்கும். முழுக்க இந்த இலவசத்தை நாங்க வானான்னு சொல்றோம். இது பொதுமக்கள், நானும் ஒரு ஆளை சொல்றேன், இந்த இலவசத்தை நாங்க வெறுக்கிறோம். மக்களுக்கு இலவச கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் செஞ்சு தரணும் தவிர, அடிப்படை கட்டமைப்பு செஞ்சு தரணும் தவிர, இந்த தேவையற்ற இலவசங்களை நாங்கள வானான்னு தான் சொல்றோம். பிள்ளைங்களுக்காக எவ்வளவு நலத்திட்டங்கள்லாம் பண்றீங்க. இலவசமா லேப்டாப் தரீங்க, சைக்கிள் தரீங்க, மதிய உணவு தரீங்க, சீருடை தரீங்க, எல்லாமே தரீங்க. அதெல்லாம் ஏன் தரீங்க? எங்களுடைய உழைப்பு, நாங்க ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம். மக்களுக்காக நீங்க செய்யறீங்க. அது இலவசம்னு சொல்லி நீங்க கொச்சப்படுத்தாதீங்க. எப்போதுமே இலவசத்துக்காக எல்லாம் ஓட்டு போறதே கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த நபரை பிடிச்சிருந்தா நான் ஓட்டு போடுவேன். அவரால் செய்ய முடியும்னு நினைச்சா மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன். அது தகுதியானவரான்னு முதல்ல பார்ப்பேன். தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா என்ற கேள்விக்கு புதுச்சேரி மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம்.